Hi, இது உங்க BSK. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் 12th யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸசைஸ் 1.2ல உள்ள செகண்ட் சம் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஓகேவா? அதில் செகண்டில் உள்ள தேர்ட் சம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது டு ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் ஏ பை ரோ ரிடக்ஷன் ஃபார்ம் ஆர் ரோ எக்லன் ஃபார்ம். ஓகேவா? என்ன செய்யப்போகிறேன், இதுக்கு ரோ எக்லாம் ஃபார்ம், அதாவது ரோ ரிடக்ஷன் ஃபார்மை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது என்ன அர்த்தம், இது ரோ எக்லாம் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ரோ எக்லாம் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுங்க, ரேங்க் கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் வாட் இஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படிங்கன்னா இஸ் ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் ஆர்டர் m by n. Transform the matrix to specified form by using the elementary row operations is called as a row echelon form. ரோ எக்லாம் ஃபார்முக்கான பேசிக் கண்டிஷன்ஸ் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் ஒரு ரோலை எடுத்தீங்க அப்படின்னா அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். அதாவது அந்த காலத்தோட எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் எடுத்த அந்த ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மூணாவது, 0 ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 0 ரோ கண்டிப்பாக கடைசியில் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதான் இந்த ரோ எக்லன் ஃபார்முக்கான 3 கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ரோ எக்லன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிவோட் கண்டுபிடிங்க, பிவோட்டிங் ப்ராசஸ் படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பிவோட்டிங் ப்ராசஸ் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிவோட் இருக்கக்கூடிய அந்த ரோவை யூஸ் பண்ணணும். அண்ட் ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்தி என்ன பண்ணுங்கள், அது கீழே உள்ள மிச்ச எலமெண்ட் எல்லாத்தையும் என்ன ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இது எதுவும் பண்ணணும்னா, ரிப்பீட்டட் த ஸ்டெப் until all rows are accessed. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சோம், ரோ எக்லன் ஃபார்ம் கிடச்சிடும். ரோ ரேங்க் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் என்னது, த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். என்ன சொல்லலாம், தட் இஸ் த ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். பண்ண கொடுத்துருக்க ஏக்கு பிவோட் கண்டுபிடிங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் என்னது, பிவோட். அப்போ பிவோட் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ என்ன பண்ணுறேன், அப்ளைங் ரோ ஆப்ரேஷன்ஸ் வித் அந்த பிவோட்டிங் ரோ. கொடுத்துருக்க ரோக்கு என்ன பண்ணுறேன், ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரோ ஆப்ரேஷனோட சேர்த்து கண்டிப்பாக பிவோட் ரோவே என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணுறேன், அதுக்கு கீழே உள்ள அந்த 2 மைனஸ் 1 என்ன பண்ண போகிறேன், 0 மாற்ற போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோ 2 எடுத்துட்டு ரோ 2வில் ஃபஸ்ட் எலமெண்ட் நான் எதாவது மாற்றணும், 0 மாற்றணும். அதான் நம்ம டார்கெட்டு. இப்போ நான் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது பிவோட் ரோ, இதை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். இங்கே 2, இங்கே 3. இந்த ரெண்டே எப்படி மைனஸ் பண்ணலாம்னா, இந்த ரெண்டுக்கான காமனான ஒரு நம்பர் 6. அப்புறம் 6 கன்வெர்ட் பண்ணலாம். 2ஓட 3 மல்டி பண்ணிங்க 6 வந்துடும். இந்த 3ஓட 2 மல்டி பண்ணிங்கன்னா 6 வந்துடும். அதாவது இதோட மல்டி பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 வந்துடும். அப்புறம் 1லேருந்து 1 என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். அப்படி பார்த்துல 3r2 மைனஸ் 2r1. அடுத்தது இந்த R3ங்கிறது லாஸ்ட் இதை 0 கன்வெர்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே -1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. இங்கே என்ன பண்ணணும், இதை நான் 0 கன்வெர்ட் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம், நான் 3 கன்வெர்ட் பண்ணலாம்னா இந்த ரோ 3 என்ன பண்ணுறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மிச்சப்படி என்ன பண்ணலாம், இங்கே சைனை டிஃப்ரெண்டாக இருக்கனால ப்ளஸ் சைன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். R2 மைனஸ் 2R1 சால்வ் பண்ணால் 0 1 -7 8 கிடைக்கும். 3R3 R1 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0 -2 14 -4 கிடைக்கும். இந்த ரிடக்ஷனால அந்த ரோ 2ஐயும் ரோ 3 எழுதிட்டேன்னா இதை நான் கிடச்ச மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்த ரோவில் உள்ள பிவோட் கண்டுபிடிங்க. இங்கே 1, அதுக்கு கீழே எனக்கு -2 இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், -2 நான் 0 ஆக்கணும். பிவோட் 1 கிடச்சிருக்கு. இந்த கீழே உள்ள என்ன பண்ணுறேன், 0 ஆக்க போகிறேன். அப்போ 0 மாற்றணும். அப்புறம் என்ன பண்ணணும், இதான் பிவோட்டிங் ரோ, இதை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். அப்புறம் இங்கே 1 இருக்குது, இதை என்ன பண்ணலாம், 2 மாற்றலாம். அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த R2ஓட என்ன பண்ணுறேன், 2 இது பண்ணுறேன். எந்த ரோவை நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த ரோ தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்புறம் R3 இங்கே சைன் என்ன இருக்குது, மாறி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் சைன் தான் இங்கே ப்ளஸ் 2R2 பார்த்தீங்கன்னா R3 2R2 எடுக்க என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். 0 0 12. ஓகேவா? நம்ம கண்டிஷன்ஸ் படி, இந்த ரோ எக்லன் ஃபார்ம் கண்டிஷன்ஸ் படி என்ன ஆகிட்டு, 1 இருக்குல்ல, இங்கே 0 வந்துருச்சு. இது கீழே என்ன இல்லை, இதில் உள்ள 12 இருக்குது. அடுத்த ரோவில் நான் 0 12. ஆனால் இது கீழே எந்த ரோ இல்லை. அப்புறம் இதான் என்னது, is in the form of the row echelon form. Okay, then என்ன சொல்லிடலாம், therefore the rank of the matrix is in the form of the row echelon form is equal to number of non-zero matrix. நம்ம number of non-zero matrix என்ன இருக்குது, 1 2 3 ரோவில் என்ன இருக்குது, ஒரு non-zero element ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன சொல்லிடலாம், the rank of the matrix is equal to 3. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு வீடியோ திரும்பி நம்ம சந்திக்கிறேன். பாய்.